சிம்மம் ஜூலை 2025 சிம்ம ராசி 2025 ஜூலை. இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? ஏதாவது நமக்கு பாசிட்டிவாக இருக்கா, ஃபேவரபுளாக இருக்கா இல்லையா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குரு 11th ஹவுஸில் சூப்பராக இருக்குது. நம்ம பாசிட்டிவ் முதல்ல எடுத்துடலாம். சிம்மத்துக்கு குரு 11th ஹவுஸில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சூப்பராக இருக்கார். இது என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அதை முதல்ல கிளியராக புரிஞ்சுப்போம். ஃபைனான்ஸ், அதாவது பொருளாதாரம். அது இப்போ பொருளாதாரம் நல்லா இருக்குன்னா அதுக்கேற்ற வேலை, அதுக்கேற்ற வருமானம். வேலை, வருமானம், பொருளாதாரம், இந்த 3 விஷயத்துக்கு குரு மட்டுமே உங்களுக்கு ஃபேவராக வந்துடுது. இது ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு மினிமமான பேக்கேஜ் எதிர்பார்க்குறீங்க, இல்லை இருக்கிற வேலை நல்லா போனால் போதும், இல்லை பெஸ்ட்டாக நமக்கு லைஃப்பில் ஏதாவது நடக்கணும், ஃபினான்ஷியலாக நான் கொஞ்சம் பெட்டராக ஆகணும், அதுக்கு குரு மட்டுமே இந்த ஹோல் மந்த் ஜூலையில் உங்களுக்கு உதவி செய்வார், டவுட்டே இல்லை. அப்போது பொருளாதாரம் ஓகே, பேக்கப் ஆகிடுச்சு. 10ல் சுக்கிரன், மாலவிய யோகம். 10ல் சுக்கிரன், 10th house lord in 10. அதுவும் ஜாபு, கரியர், உங்களோட ப்ரொஃபஷன், உங்களோட ஐடென்டிட்டி. ஸோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. குரு சுக்கிரன் நெக்ஸ்ட்டு அதுவும் மந்த் எண்டில் கன்ஜெக்ஷன் வேறு ஆகிடுவாங்க 26th மேலாம். அப்போது சிம்மத்துக்கு பொருளாதாரமும் வேலை விஷயமும் இந்த மந்த்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. சான்சஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, டவுட்டே இல்லை. அடுத்து நம்ம பாயிண்ட் என்ன வரலாம்னா, சூரியன் நல்லா இருக்காரா? சரி, இதெல்லாம் எனக்கு தானாக நடக்குது, நான் அதை புரிஞ்சு பாசிட்டிவாக கொண்டு போயிடுவேன். சூரியன் உங்களுக்கு 11th ஹவுஸில் தான் இந்த மந்தில், ஆஃப் ஆஃப் த மந்த் ஜூலையில் பார்த்தீங்கன்னா குருவோட தான் சூரியன் இருக்கார். சூரியன் ஜூலையில் செகண்ட் ஹாஃபில் தான் ஷிஃப்ட் ஆகி வரார், அதுவும் புதனோட 12th ஹவுஸில். எங்கேயுமே நெகட்டிவாக இல்லை. சூரியனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொடுத்த ரூல்ஸ், எவ்ரி மந்த் ஒரு ராசியாக மாறணும், கரெக்டாக மாறும், தன்னோட கடமையை கரெக்டாக செய்கிற, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ குரு ஒரு பக்கம் நல்லா இருக்குது, சுக்கிரன் ஒரு பக்கம் நல்லா இருக்குது, சூரியன் ஒரு பக்கம் நல்லா இருக்குது. புதன் சூரியனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 12th ஹவுஸில் புதன் இருக்குது. செலவு வரும், எதிர்பார்க்குற செலவு வரும், எதிர்பார்க்காத செலவு வரும். பட் அது சூரியனோட கன்ஜெக்ஷன் ஆனதுனால நீங்கள் நினைக்கிறது தான் நடக்க போகிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எப்படிலாம் இந்த மாதத்தை பிளான் பண்ணமோ, ஃபைனான்ஷியலாகவும் சரி, அது எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் நீங்கள் செய்கிற முயற்சி எதுவாக இருந்தாலுமே உங்கள் கண்ட்ரோலில், உங்கள் பிளான் படி நடக்க போகுது. இதெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு, டவுட்டே இல்லை. இது வரைக்கும் அவ்வளோ பாசிட்டிவ் வந்திருக்கு. ராகுக்கு இதோடைய ஸ்டேட்டஸ் என்ன? ஏன்னா நான் கடைசியாக சனிக்கு வரப்போகிறேன். சிம்மம் சனி 8th ஹவுஸில். இப்போ சனி 8th ஹவுஸ்லன்னு சொன்னோம்னா அது 8ஆம் இடம்ன்றது தடங்கள். அந்த தடங்களை யாராவது முறியடிக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி குருவுடைய ஹவுஸில் தான் சனி பொசிஷன் எடுத்திருக்கு. குரு லாபகரமாக இருக்குது, சுக்கிரனும் லாபகரமாக இருக்குது. இந்த முறை சனி இந்த ஜூலையில் பெரிய லெவலில் தடங்களை ஏற்படுத்த மாட்டார்.